அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, தெற்கு பார்த்த வாசலில் விளக்கு ஏற்ற எந்த திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்க எதுக்காக கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்கன்னா, நம்மளுடைய வீடுகளில் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு வந்து வாசலில் ஏற்றுவது வந்து ஒரு மரபாகவே இருந்தது. ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு மாடங்களே வச்சுருப்பாங்க. வீட்டிற்கு வெளியே விளக்கு ஏற்றுவதற்கே மாடம் இருக்கும். அந்த மாடத்தில் தான் விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ அதுதான் நல்லதும் கூட. எப்பவுமே வீட்டின் விளக்கு ஏற்றுவது அந்த மாடங்களில் ஏற்றுவது மட்டும்தான் முறையை தவிர வீட்டிற்கு வெளியே வைப்பதும் வாசப்படியில் ஏற்றுவதை விட மாடங்களில் விளக்கேற்றுவது தான் முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலத்தில் யாரும் மாடம் வைத்தே வீடு கட்டுவதில்லை. ஸோ இது அப்போ வந்து நான் தெற்கு பார்த்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அந்த நான் ஏற்றலாமா அப்படிங்கிறத. உங்கள் வீட்டில் விளக்கு மாடம் இருந்தால், உங்கள் விளக்கு சுற்றிலே இருந்தால், நீங்கள் எந்த திசையை பார்த்து உங்கள் வீடு இருந்தாலும் அந்த திசையில் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். அதனால் நன்மை மட்டுமே விளையும். அதனால தான் விளக்கு அன்றைய காலத்தில் மாடம் வைத்து வீடு கட்டினார்கள் என்பதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுமா. ஒன்று இல்லை, நான் வாசலில் ஏற்றுகிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி வச்சுருந்தாங்க. அதாவது மாக்கோலம் போட்டு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அங்கே வந்து குத்து விளக்கை ஏற்றி எல்லா திசைகளும் ஏற்றுவது எல்லா திசைகளும் திரி இருப்பது போல் இருக்கும். அதில் குத்து விளக்குனாவே எல்லா பக்கம் திரி எரியும் வச்சு அதை ஏற்றி வழிபட்டு அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடும் வழக்கம். அதாவது மகாலட்சுமி வீட்டுக்குள் அழைத்து வருவதாக ஒரு ஐதீகம். அதுபோல் ஒரு பூஜையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் மாடம் விளக்கு ஏற்றுவது என்பது விசேஷ நாட்கள், தீபாவளி, இல்லை இந்த என்ன சொல்கிறதுங்க, நம்மளுடைய கார்த்திகை தீபம் தவிர மற்ற நாட்களில் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் ஒன்று மாடம் ஏற்ற வேண்டும். இல்லை வெள்ளிக்கிழமையில் குத்து விளக்கை நீங்கள் மாக்கோலம் போட்டு குத்து விளக்கில் விளக்கேற்றி அதற்கப்புறம் அதை கொண்டு வந்து உள்ள பூஜை அறையில் வச்சு பூஜை செய்ய வேண்டும். இதை மட்டும் கடைபிடிங்க. மாடம் இருந்தால் எந்த திசை இருந்தாலும் நீங்கள் ஏற்றலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. அடுத்த கேள்வி ரஞ்சனி அப்படிங்கிற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சார், கடை கட்ட 13 அடி நீளம் 9 அடி அகலம் கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கடை கட்டணும் 13 அடி நீளம் 9 அடி அகலம் கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இந்த அளவுகளில் வந்து பார்த்துட்டு இவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதாவது 9 அடியில் வந்து கட்டினா வந்து வீட்டில் பிழை ஏற்படும் அப்படின்னும், 13 அடியில் கட்டினா அனைவரும் பகைவரார்கள்னு மனையடை சாஸ்திரத்தில் கேலண்டருக்கு பின்னாடி போட்டதை பார்த்து இவங்க பயந்துட்டு கேட்குறாங்க. எப்பயுமே ரஞ்சினி மேடம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போ வீடு கட்டினாலும் நீங்கள் இந்த அளவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட வீடு சதுர செவ்வகமாக இருக்க வேண்டும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சாஸ்திரத்தில் இந்த அளவுகள் அடிக்கணக்குகள் எல்லாம் எப்போ வந்ததுன்னா வெள்ளைக்காரன் வந்த பிறகுத்தான் நமக்கு அடிக்கணக்கு ஃபீட்டுன்றதே வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம அளவுகளே வேறு, குழி கணக்குகள் வேறு, முழம் அப்படி அந்த மாதிரி பல விதமான கணக்குகளில் நம்ம போட்டுட்டு இருந்தோம். மனையடி சாஸ்திரம் என்பது ஒரு மனையை சுத்தப்படுத்தும் பொழுது இல்லை க்ளீன் பண்ணும்போது அந்த மனையிலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை வைத்து சொல்வது தான் மனையடி சாஸ்திரம். இது காலப்போக்களை ஃபீட்டை கொண்டு வந்து இத்தனை அடி இருந்தால் இப்படியாகும் அப்படியாகுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. உங்களுக்கு வசதி, உங்கள் பட்ஜெட் இருந்ததுன்னா, சதுர செவ்வகமாக உங்கள் வீடு அமைக்கப்பட்டிருந்ததுன்னா தாராளமாக பண்ணுங்கள். இந்த மனையடியில் அந்த கால்குலேஷன்ஸை பார்க்க வேண்டாம். அது பார்க்குறதுனால எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்குன்னு விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பரோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதன் மூலிமா எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.